இன்றைய மன்னா. ஜெபத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையை பெறுதல். வேத வசனங்கள். எபேசியர் 6:17. இரட்சிப்பு என்ற தலைக்கவசத்தையும் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியானவர் என்ற பட்டயத்தையும். எபேசியர் 6:18. எல்லாவித ஜெபம் மற்றும் விண்ணப்பத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளுங்கள், எப்படியெனில் எந்நேரத்திலும் ஆவியில் ஜெபித்து. ஊழியத்தின் வார்த்தைகள். இந்த பத்தியின்படி நாம் எந்த வழியில் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும்? எல்லா ஜெபம் மற்றும் வேண்டுதல்களின் மூலமாகவே. இதைத்தான் நாம் ஜெபவாசிப்பு என்று அழைக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எல்லா ஜெபத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் வேதத்திற்கு வரும்போது நம் மனதையும் ஆவியையும் பயிற்சி செய்ய வேண்டும். வாசிப்பதன் மூலம் நம் மனதையும் ஜெபிப்பதன் மூலம் நம் ஆவியையும் பயிற்சி செய்கிறோம். நாம் வாசிப்பதும் ஜெபிப்பதுமாகிய இரண்டும் தேவைப்படுவதால் நாம் வார்த்தையை ஜெபித்து வாசிக்க வேண்டும். ஜெபவாசிப்பதன் மூலம் என் ஆவி பலமாகி எதிரியை விழுங்குவதற்கு தயாராகிறது என்று என்னால் சாட்சியமளிக்க முடியும். நான் என் ஆவியை பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல் வார்த்தையை பரிசீலிக்க என் மனதையும் பயிற்சி செய்கிறேன். வார்த்தையின் ஜெப வாசிப்பினால் என் ஆவி எவ்வளவு பலப்படுத்தப்படுகிறதோ அந்தளவுக்கு ஆவியானவரின் பட்டயத்தை பயன்படுத்தி எதிரியை கொல்ல நான் அதிக ஆவலாயிருக்கிறேன். வெறுமனே வார்த்தையை ஜெபவாசிப்பு செய்யுங்கள். வேதத்தின் வார்த்தைகளை அவைகள் இருக்கும் வண்ணமாகவே வாசிக்கும்போதே ஜெபியுங்கள். இறுதியில் முழு வேதாகமும் ஒரு ஜெப புத்தகம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வேதத்தின் எந்த பக்கத்தையும் திறந்து வார்த்தையின் எந்த பகுதியையும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் எதை காட்டிலும் உலகின் மிகச் சிறந்தவைகளிலிருந்தும் வித்தியாசமானது. ஒரு குறிப்பிட்ட பத்தியை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை ஜெபிக்க